Hi friends, வணக்கம் and welcome to my channel Prince of Programming. Today நம்ம பார்க்க போற topic how to create a new document. So Microsoft Word 2007ல ஒரு new blank document எப்படி கிரியேட் பண்றது, அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத எக்ஸாம்பிளோட டீடைல்டா இந்த டுட்டோரியல்ல பார்க்க போறோம். ஸோ கிரியேட்டிங் எ நியூ டாக்குமெண்ட். ஸோ நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா எப்படி புதுசாக ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறது. ஸோ வென் யூ ஸ்டார்ட் வேர்ட் without opening an existing document, the program gives you an empty one to work in. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல்ரெடி இருக்கிற ஒரு எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணாமல் புதுசாக ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நியூ எம்டி டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இஃப் யூ ஆர் ஈகர் டு புட் வேர்ட்ஸ் டு பேஜ் தென் டைப் அவே. இப்போ ஓப்பன் ஆகிருக்க அந்த பிளாங்க் டாக்குமெண்ட்ல நம்ம என்ன கண்டென்ட் டைப் பண்ணணுமோ அதை டைப் பண்ணிக்கலாம். If you want to start another new document, Word gives you 3 ways to do so. இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு இன்னொரு நியூ டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு 3 டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் எ நியூ பிளாங்க் டாக்குமெண்ட். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் எ டாக்குமெண்ட் ஃப்ரம் அன் எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் எ டாக்குமெண்ட் ஃப்ரம் எ டெம்ப்ளேட். ஸோ ஒரு புது பிளாங்க் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறது ஆர் ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட்ல இருந்து ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறது ஆர் டெம்ப்ளேட்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ இருக்கிற டெம்ப்ளேட்ஸ்ல இருந்து ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் வேஸில் நம்ம ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிரியேட்டிங் எ நியூ பிளாங்க் டாக்குமெண்ட். நம்ம இப்போ ஒரு சிம்பிள் டாக்குமெண்ட் லைக் எஸ்ஏ ஆர் சம் நோட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு பிளெயினாக ஒரு எம்டி பேஜ் இருந்தாலே போதும். நமக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஆர் when you are just brainstorming and you are not sure what you want the final document to look like. இப்போ வந்து நமக்கு நம்ம என்ன மாதிரி ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ண போறோங்கிறத ஒரு ஐடியாவே இல்லாம நம்ம ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்றோம் அப்படின்னா you probably want to start with a blank slate. ஸோ ஒரு எம்டி டாக்குமெண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். ஆர் use one of the words templates to provide structure for your text. நமக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட் வேணுமோ அது ரிலேட்டடா ஏதாவது டெம்ப்ளேட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டெம்ப்ளேட்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் வேல நம்ம ஒரு நியூ பிளாங்க் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணலாம். தென் செகண்ட் ஒன் கிரியேட்டிங் எ டாக்குமெண்ட் ஃப்ரம் அன் எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட். ஸோ நம்ம ஒரு லெட்டர் ப்ரிப்பேர் பண்றோம் ஆர் சம் ரெஸ்யூம்ஸ் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல ஃபார்மேட்டிங் ஆப்ரேஷன்ஸ் நிறைய பெர்ஃபார்ம் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ you can save time by using an existing document as a starting point. ஸோ இப்போ நம்ம புதுசாக டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபார்மேட்டிங் பண்ணி ஸோ டைமை சேவ் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி இருக்கிற ஒரு எக்ஸிஸ்டிங் லெட்டரையோ அல்லது ஒரு ரெசியூமையோ எடுத்து அந்த டாக்குமெண்ட்ல இருந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் குயிக்காக நமக்கு தேவையான டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ண முடியும். You can save time by opening an existing document that is similar to the one you want to create. அப்போ நம்ம என்ன டாக்குமெண்ட் இப்போ ரெடி பண்ணணுமோ அதுக்கு சிமிலரா ஒரு எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம புதுசா கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபார்மேட்டிங் பண்ணி டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலாக ஆல்ரெடி இருக்கிற அந்த சிமிலர் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு அதுல சம் எடிட்டிங் ஆப்ரேஷன்ஸ் பண்ணோம்னா நம்ம இப்போ நியூ டாக்குமெண்ட்டை குயிக்கா ரெடி பண்ண முடியும். ஸோ வேட் கிவ்ஸ் யூ எ நியூ ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட் கிரியேஷன் ஆப்ஷன். ஸோ வேர்டில் பார்த்தீங்கன்னா நியூ ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணி ஆல்ரெடி இருக்கிற ஒரு எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் நமக்கு தேவையான கண்டென்ட்டை நம்ம எடிட் பண்ணி குயிக்காக நியூ டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ண முடியும். தென் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் எ டாக்குமெண்ட் ஃப்ரம் அ டெம்ப்ளேட். ஸோ எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் அவைலபிளாக இருக்கும். சம் டெம்ப்ளேட்ஸ் வந்து நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட டாக்குமெண்ட்டுக்கு எந்த டெம்ப்ளேட்டாவது சிமிலரா மேட்ச் ஆகுது அப்படின்னா அந்த டெம்ப்ளேட்டை ஓப்பன் பண்ணி அதில் ஜஸ்ட் எடிட்டிங் பண்ணிட்டு நம்ம நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் யூ ஆர் கிரியேட்டிங் எ மீட்டிங் மினிட்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், இப்போ நான் வந்து ஒரு மீட்டிங் மினிட்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா யூ டோன்ட் ஹாவ் அன் எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட் டு கிவ் யூ எ லெக் அப். ஸோ ஆல்ரெடி நமக்கு மீட்டிங் மினிட்ஸ் வந்து எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட் எதுவுமே இப்போ நம்ம சிஸ்டத்தில் இல்லை.
ஸோ அப்போ நம்ம புதுசாக தான் இப்போ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா குயிக்கா ஒரு மீட்டிங் மினிட்ஸ் ரெடி பண்றதுக்கு நம்ம டெம்ப்ளேட்ஸ்ல போய் சர்ச் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி மீட்டிங் மினிட்ஸ்னு டெம்ப்ளேட்ஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்து இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ல டசன்ஸ் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் வந்து இன்பில்ட்டா ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு. லைக் ரெஸ்யூம்ஸ், லெட்டர்ஸ், மீட்டிங் மினிட்ஸ், நியூஸ் லெட்டர்ஸ், எக்ஸெட்ரா. A template is a generic document designed to be adaptable to lots of different situations. So template அப்படின்னா ஒரு ஜெனரல் ஃபார்மேட். இந்த டாக்குமெண்ட்டுக்கு ஒரு ஜெனரல் ஃபார்மேட் அங்க இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லெட்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரம் டு அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் அங்க இருக்கும். நம்ம ஜஸ்ட் கண்டென்ட் மட்டும் அதில் எடிட் பண்ணா போதும். ஸோ ஜஸ்ட் ஓப்பன் இட் அண்ட் ஆட் யுவர் டெக்ஸ்ட். ஜஸ்ட் அந்த டெம்ப்ளேட்டை ஓப்பன் பண்ணிட்டு நமக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ அதை ஆட் பண்ணணும். So use a template when you need a professional design for a complex document like newsletter, contract, meeting minutes, etc. ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் டிசைன் வேணும், நம்ம வந்து ஒரு மீட்டிங் மினிட்ஸ் ரிப்போர்ட் ரெடி பண்றோம்னா அதுக்குன்னு ஒரு டிசைன் வேணும். அந்த டிசைன் தான் டெம்ப்ளேட். ஸோ டெம்ப்ளேட்ஸ்ல இருந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துட்டு நமக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ அதை டைப் பண்ணிக்கணும். ஸோ ஒரு டெம்ப்ளேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் லுக் லைக் அ ஃபார்ம். ஆல்ரெடி அங்கே மார்ஜின்ஸ் இருக்கும், சம் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, தென் கிராஃபிக்ஸ் இருக்கும், அதாவது இமேஜஸ் இருக்கலாம், தென் ஃபாண்ட் கலர் அதெல்லாம் செட் ஆகி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஜஸ்ட் கண்டென்ட் மட்டும் ஆட் பண்ணாலே போதும். ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண அவசியம் இல்லை. ஈஸியா குயிக்கா நமக்கு என்ன டாக்குமெண்ட் வேணுமோ அதை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிரியேட்டிங் எ நியூ பிளாங்க் டாக்குமெண்ட். ஒரு நியூ பிளாங்க் டாக்குமெண்ட் கிரியேட் பண்றதுக்கு 3 டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மெனு ஆப்ஷன். நமக்கு மெனு ஆப்ஷன் இருக்கு, ஆஃபீஸ் பட்டன். ஸோ ஆஃபீஸ் பட்டன் வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஸ்கிரீன்ல டாப்ல இருக்கும். ஸோ ஆஃபீஸ் பட்டனை செலக்ட் பண்ணிட்டு அதுல நியூ கமாண்ட் செலக்ட் பண்ணணும். ஆர் கீபோர்ட் யூஸ் பண்ணி ஷார்ட்கட்ஸ் இருக்கு, கண்ட்ரோல் அண்ட் என். தென் இன்னொரு மெத்தட் பாத்தீங்கன்னா குயிக் ஆக்சஸ் டூல் பார். ஸோ நம்ம குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல நியூ கமாண்டை ஆட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார் மூலமாகவும் நம்ம நியூ டாக்குமெண்ட் ஒரு சிங்கிள் கிளிக்ல கிரியேட் பண்ண முடியும். இந்த இமேஜ்ல லெஃப்ட் சைட்ல டாப்ல இருக்க அந்த சர்க்கிள் மாதிரி ஒரு விண்டோஸ் லோகோ இருக்கு, அதுதான் ஆஃபீஸ் பட்டன். அந்த ஆஃபீஸ் பட்டன்ல தான் நியூ கமாண்ட் அவைலபிளா இருக்கும். தென் அதுக்கு ரைட் சைட்ல இருக்கிறதான் குயிக் ஆக்சஸ் டூல் பார். குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட்ஸை ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எப்படி ஆட் பண்ணணுங்கிறது நம்ம குயிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படிங்கிற செப்பரேட் டுட்டோரியல்ல பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த இமேஜ்ல இருக்கிற குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல லாஸ்டா இருக்கிற கமாண்ட் தான் நியூ கமாண்ட். ஸோ இந்த கமாண்டை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா டைரக்டா நியூ கமாண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். தென் அதுக்கு ஷார்ட்கட் கீ பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் அண்ட் என். அப்ப கீபோர்ட்ல கண்ட்ரோல் என் கொடுத்தாலும் நியூ டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். நியூ கமாண்ட் கொடுக்கறதுக்கு ஆஃபீஸ் பட்டனை சூஸ் பண்ணிட்டு அதுல நியூ அப்படிங்கிற கமாண்டை செலக்ட் பண்ணணும். ஸோ when I selected a new command from the office button, ஆஃபீஸ் பட்டன்ல இருந்து நான் இப்ப நியூ கமாண்ட் செலக்ட் பண்றேன் அப்படின்னா ஒரு நியூ டாக்குமெண்ட் டயலாக் பாக்ஸ் வந்து அப்பியர் ஆகும். ஸோ இந்த நியூ டாக்குமெண்ட் டயலாக் பாக்ஸ்ல அப்பர் லெஃப்ட் கார்னர்ல பிளாங்க் அண்ட் ரீசெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். தென் அதுக்கு உள்ள பிளாங்க் டாக்குமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கணும். தென் பாட்டம் ஆஃப் த நியூ டாக்குமெண்ட் டயலாக் பாக்ஸ்ல கிரியேட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கணும். அப்போ ஆஃபீஸ் பட்டனை கிளிக் பண்ண உடனே ஒரு டிராப் டவுன் மெனு ஓப்பன் ஆகும், அதுல நியூ கமாண்ட் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நியூ கமாண்ட் செலக்ட் பண்ண உடனே நியூ டாக்குமெண்ட் டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். அந்த நியூ டாக்குமெண்ட் டயலாக் பாக்ஸ்ல அப்பர் லெஃப்ட் கார்னர்ல பிளாங்க் அண்ட் ரீசெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். தென் அதுக்குள்ள பிளாங்க் டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். தென் பாட்டம்ல கிரியேட்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இதை கிளிக் பண்ணி முடிச்ச உடனே ஒரு நியூ பிளாங்க் டாக்குமெண்ட் வந்து அப்பியர் ஆகும். நான் இப்போ மைக்ரோசாஃப்ட் வேர்டு 2007 ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் இப்போ ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அப்பர் லெஃப்ட் கார்னர்ல ஆஃபீஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அதுல நியூ அப்படிங்கிற கமாண்டை கொடுக்கணும். ஸோ இதுல லெஃப்ட் சைட்ல இருக்கிறது எல்லாமே கமாண்ட்ஸ், ரைட் சைட்ல இருக்கிறது எல்லாமே ரீசெண்டா ஓப்பன் பண்ண டாக்குமெண்ட்ஸோட லிஸ்ட். ஸோ நான் இதுல நியூ கமாண்ட் கிளிக் பண்ணி ஒரு நியூ டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல போயிட்டு நம்ம நியூ டாக்குமெண்ட் பட்டனை ஆட் பண்ணி வச்சோம் அப்படின்னா அதுல நியூ டாக்குமெண்ட் ஐகானை கிளிக் பண்ணியும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நியூ டாக்குமெண்ட் ஐகானை ஆட் பண்றதுக்கு இந்த கஸ்டமைஸ் குயிக் ஆக்சஸ் டூல் பார் ஆரோல கிளிக் பண்ணிட்டு நியூ இந்த கமாண்டை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா
ஸோ நியூ கமாண்ட் வந்து இப்போ குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல ஆட் ஆயிரும். ஸோ இதுல போயிட்டு ஜஸ்ட் இந்த நியூ ஐக்கானை கிளிக் பண்ணோம்னா ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் ஆயிரும். ஆர் அதர்வைஸ் ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் அண்ட் என். ஸோ கீபோர்டில் கண்ட்ரோல் அண்ட் என் இந்த ரெண்டு கீயை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நியூ பிளாங்க் டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நான் இப்போ மெனு ஆப்ஷன் போறேன். ஸோ மெனு ஆப்ஷன்ல நியூ கமாண்ட் கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு நியூ டாக்குமெண்ட் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல நம்ம இப்போ பிளாங்க் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா பிளாங்க் அண்ட் ரீசெண்ட் அதை கிளிக் பண்ணிட்டு இதுல பிளாங்க் டாக்குமெண்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கீழே கிரியேட் கொடுத்தோம்னா ஒரு நியூ பிளாங்க் டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். தென் இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல இருக்கிற நியூ கமாண்டை கிளிக் பண்ணாலும் நியூ பிளாங்க் டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். தென் செகண்ட் மெத்தட் வந்து கிரியேட்டிங் எ டாக்குமெண்ட் ஃப்ரம் அன் எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட். ஆல்ரெடி இருக்கிற ஒரு எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட்ல இருந்து எப்படி நம்ம இப்போ ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்றது அதைத்தான் இப்போ பார்க்க போறோம். ஸ்டெப் 1, சூஸ் ஆஃபீஸ் பட்டன். தென் அதுல நியூ. ஸோ ஆஃபீஸ் பட்டன்ல போயிட்டு நியூ கமாண்ட் செலக்ட் பண்ணணும். ஸோ அதை கொடுத்த உடனே நியூ டாக்குமெண்ட் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதுல நியூ ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஆப்ஷன் எங்க இருக்கும் அப்படின்னா பிளாங்க் டாக்குமெண்ட் நம்ம இப்போ ஒரு பட்டன் பார்த்தோம், அதுக்கு கீழே இருக்கும் நியூ ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் அப்படின்னு. இந்த நியூ கமாண்ட் கிளிக் பண்ணும்போது நியூ ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த நியூ ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டயலாக் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைல் ஓப்பன் டயலாக் பாக்ஸ் மாதிரியே இருக்கும். ஸோ இதுல டிஃபால்ட்டா அது டாக்குமெண்ட்ஸ் மை டாக்குமெண்ட்ஸ் ஃபோல்டர்ல இருக்கும். நம்ம வேற ஏதாவது ஃபோல்டருக்கு போகணும்னா அந்த இதுக்கு மேல கிளிக் பண்ணிக்கலாம். மை கம்ப்யூட்டர், டெஸ்க்டாப் எங்க வேணாலும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். தென் கிளிக் பண்ணிட்டு எந்த ஃபோல்டர் வேணுமோ அந்த ஃபோல்டருக்குள்ள போய்க்கலாம். டபுள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஏதாவது ஒரு ஃபைல் வேணும்னா அந்த ஃபைலை டபுள் கிளிக் பண்ணாலே ஓப்பன் ஆயிரும். அதர்வைஸ் கீழே கிரியேட் நியூ கொடுத்தாலும் ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ நான் ஒரு ரெஸ்யூம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல இருந்து நம்ம இப்போ எடிட் பண்ணி முடிச்சுட்டு இதை ஒரு நியூ ஃபைலா நம்ம கிரியேட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இன்னொரு டிஃப்ரெண்ட் நேம் கொடுத்து டிஃப்ரெண்ட் ஃபைல் நேம்ல நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். தென் சேவ் அஸ் டைப்ல 97/2003 டாக்குமெண்ட் இந்த ஃபார்மேட்ல சேவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் வேர்டு 2007 தென் அதோட ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ்லயும் இந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும் கம்பேட்டிபிலிட்டி மோட்ல. அதுக்காக தான் இந்த ஃபார்மேட்ல நம்ம சேவ் பண்ணணும். சேவ் பண்ண அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா நான் கொடுத்த அந்த நியூ நேம்ல இந்த டாக்குமெண்ட் வந்து சேவ் ஆயிருச்சு. இந்த மாதிரி ஒரு எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட்ல இருந்து நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். தென் தேர்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா கிரியேட்டிங் எ டாக்குமெண்ட் ஃப்ரம் அ டெம்ப்ளேட். ஸோ அதே ஆஃபீஸ் பட்டன்ல நியூ கமாண்ட் கிளிக் பண்ணிக்கணும். ஸோ நியூ டாக்குமெண்ட் விண்டோ ஓப்பன் ஆகும். ஆன் த லெஃப்ட் ஆஃப் த நியூ டாக்குமெண்ட் பாக்ஸ் இஸ் அ டெம்ப்ளேட் கேட்டகரி லிஸ்ட். ஸோ அதுல லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா பிளாங்க் அண்ட் ரீசெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு கீழே இன்ஸ்டால்டு டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சிஸ்டத்துல என்னென்ன டெம்ப்ளேட்ஸ்லாம் இன்ஸ்டால் ஆயிருக்கோ அது எல்லாமே காமிக்கும். தென் இன்னொரு மெத்தட் பாத்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ். ஸோ டெம்ப்ளேட்ஸ் பாத்தீங்கன்னா இன்ஸ்டால்டு டெம்ப்ளேட்ஸ் போனோம்னா இதுல என்னென்ன டெம்ப்ளேட்ஸ்லாம் நம்ம சிஸ்டத்துல இன்ஸ்டால் ஆயிருக்கோ அது எல்லாமே நமக்கு காமிக்கும். ஸோ நான் இப்போ இதுல ஈக்விட்டி ரெஸ்யூம் இந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்றேன். ஸோ அதோட ப்ரிவியூ வந்து நம்ம செலக்ட் பண்ண உடனே ரைட் சைட்ல டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுல இருந்து ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணோம்னா இதுல டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு கீழே கிரியேட் கொடுக்கணும். இல்ல இது ஒரு டெம்ப்ளேட்டாவே கிரியேட் பண்ணோம்னா டெம்ப்ளேட் கிளிக் பண்ணிட்டு கீழே கிரியேட் கொடுக்கணும். நான் இப்போ டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்யூம் ஓப்பன் ஆயிருச்சு. இதுல நான் இப்போ என்ன கண்டென்ட்டை எடிட் பண்ணணுமோ அதை எடிட் பண்ணிட்டு இதையும் நம்ம சேவஸ் கொடுத்து ஒரு நியூ ரெஸ்யூமா கிரியேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதை ரெஸ்யூம் அப்படிங்கிற நேம்ல சேவ் பண்றேன். மைக்ரோசாஃப்ட் வேர்ட் 97/2003 டாக்குமெண்ட் அந்த டைப்பை செலக்ட் பண்ணிட்டு சேவ். இப்போ சேவ் கொடுத்த உடனே நம்ம எடுத்த அந்த டெம்ப்ளேட் வந்து நம்ம கொடுத்த அந்த நேம்ல ஒரு நியூ டாக்குமெண்டா கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ்ல இருந்து நியூ டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். தென் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஆன்லைன். ஸோ ஆன்லைன் போனோம்னா ஆன்லைன்லயும் எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்ல அவைலபிளா இருக்கும். அதுல இருந்தும் நம்ம டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணி அதுல இருந்து நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு நியூ டெம்ப்ளேட்டே கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். நான் இப்போ இதுல இருந்து ஒரு டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணிக்கிறேன். மெர்ஜ் லெட்டர் அப்படிங்கிற டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணியிருக்கேன். தென் இதுல கிரியேட் பண்ணும்போது நான் டெம்ப்ளேட் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் பண்றேன். ஸோ பாத்தீங்கன்னா இப்போ இது ஒரு நியூ டெம்ப்ளேட்டா கிரியேட் ஆகும். இதை நம்ம ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கணும். ஸோ நான் இப்போ இதை லெட்டர் அப்படிங்கிற டெம்ப்ளேட்ல சேவ் பண்ணிக்கிறேன்.
ஸோ இதையும் நான் 97/2003 டெம்ப்ளேட் அப்படின்னு சேவ் பண்றேன். ஏன்னா இந்த டெம்ப்ளேட் ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ்ல கம்பேட்டிபிலிட்டி ப்ராப்ளம் இல்லாம ஓப்பன் ஆகணும். அதுக்காக தான் இந்த ஃபார்மேட். ஸோ இதை கொடுத்துட்டு நம்ம சேவ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த டெம்ப்ளேட் வந்து இப்போ மைக்ரோசாஃப்ட் ஃபோல்டர்ல டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள சேவ் ஆயிரும். ஸோ இப்போ இந்த டெம்ப்ளேட் வந்து சேவ் ஆயிருச்சு. ஸோ இப்போ நான் நியூ கமாண்ட் போறேன். போயிட்டு மை டெம்ப்ளேட்ஸ் லெட்டர்னு ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி காமிச்சேன். அந்த டெம்ப்ளேட் பாத்தீங்கன்னா மை டெம்ப்ளேட்ஸ்குள்ள டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுல போயிட்டு நம்ம அந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிட்டு கிளிக் ஓகே கொடுத்தோம்னா நம்ம இப்போ கொண்டு போன அந்த டெம்ப்ளேட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் வேஸ்ல நம்ம நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். blank டாக்குமெண்ட், தென் நியூ ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட், தென் ஃப்ரம் டெம்ப்ளேட்ஸ். இந்த டுட்டோரியலோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த டுட்டோரியல்ல நம்ம ஹவு டு கிரியேட் எ நியூ டாக்குமெண்ட் இதை பத்தி தான் டீடைல்டா பார்த்தோம். ஸோ ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணும்போது மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு, என்ன மெத்தட்ல நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணலாம், ஸோ ஒரு blank டாக்குமெண்ட் கிரியேட் பண்றதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஒன்று வந்து மெனு ஆப்ஷன், இன்னொன்று வந்து ஷார்ட்கட் கீ, இன்னொன்று வந்து குயிக் ஆக்சஸ் டூல் பார். தென் ஒரு எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட்ல இருந்து எப்படி நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்றது, தென் டெம்ப்ளேட்ஸ்ல இருந்து எப்படி நியூ டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்றது, இதை பத்தி தான் எக்ஸாம்பிளோட டீடைல்டா இந்த டுட்டோரியல்ல பார்த்துருக்கோம். இந்த டுட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட குவரிஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.